சென்னை கண்ணப்பர் காலனியில் உள்ள அனைவருக்கும் வீடு வழங்காமல் ஒரு சிலருக்கு மட்டுமே வீடு ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறி திடீர் நகர் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வீடு ஒதுக்கீட்டுக்கான ஆணையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கிவிட்டு புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கண்ணப்பர் காலனியில் வீடற்றோர் காப்பகத்தில் வசித்த 114 குடும்பத்தினருக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடுகள் ஒதுக்கப்பட்டதற்கான ஆணைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். வீட்டிற்கான ஆணைகளை வழங்கி சிறப்பித்து வருகிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். 114 குடும்பத்தினருக்கும் மூலக்கொத்தளம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் தற்போது வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வீட்டிற்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கிவிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களில் அந்த பகுதியில் குவிந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுக்கு வீடுகளை வழங்கவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினரை தள்ளிவிட்டு சென்ற மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். அனைவருக்கும் வீடு வழங்காமல் ஒரு சிலருக்கு மட்டுமே வீடு ஒதுக்கீடு செய்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நாங்க வீடு வாசல் இல்லாத பிள்ளார் பாத்துல காத்துல மயில தண்ணியில பிளாஸ்டிக் போய்த்தின்னு படுறோம் சார் ரோட்ல. எங்களுக்குன்னு கேட்க ஆள் இல்ல. நாங்க ஒரு அனாதையா இருக்கிறோன்னு எங்களுக்கு கேட்க எங்களுக்கு ஒரு படிப்பு இதுவும் தெரியாது சார். எங்க புள்ளிங்க கேக்குறோம் நாங்க இன்னைக்கு பிள்ளார் பாத்துக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லையா கேக்குறாங்க. எங்களுக்கு மறியல் பண்ணா போலீஸ் அடிக்குது. ஏன் மறியல் பண்றீங்க? ஒரு அதிகாரி கேட்க விட மாட்டாங்க. நாங்க எங்க தான் சார் போறது இந்த குழந்தை குட்டி நைட்னு ஆபீசருங்களா வந்து நீங்க எல்லாருமே குழந்தை குட்டியோட புருஷனோட வேலைக்கு போகாத, நீங்க வீட்டுல இருங்க, நாங்க வீடை காலி பண்றோம், வீடை கட்டிட்டு சாமான்லாம் கட்டிட்டு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். இப்ப அங்க எடுத்துட்டு இப்ப இங்க எடுக்கலன்னா என்ன? இப்போ குடுக்குறீங்களா இல்லையா? எதுனா ஒரு முடிவு இல்ல, எங்களுக்கு இங்கே கட்டிக்கோங்க, நீங்களே கட்டிக்கோங்க, நாங்க கட்டிக்கிறோம். இது குறித்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது முன்னுரிமை அடிப்படையில் வீடுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினர். முதல் கட்டமாக தற்போது காப்பகங்களில் வசிப்பவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டதாகவும் திடீர் நகர் பகுதியில் சிறிய வீடுகளில் வசிப்பவர்களுக்கு வரும் நாட்களில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு வழங்கப்படும் என்றும் அவர்கள் கூறினர்.